வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதேயாளில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு வந்து ஒரு ஒரு ஜாதகம், ஸ்பெஷலான ஒரு ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரொம்ப நிறைய விஷயம் விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகம். யாரு, எந்த நாட்டுக்காரர், அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு அவருடைய லக்ன சார்ந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அப்படியே துல்லியமா சொல்லிடுறேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னாக்கா, டைட்டில் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு கடிகாரம் சார்ந்த துறை. கடிகாரம் அவர் கால் பண்ணனே சொல்லிட்டாரு, நான் இதுல இருக்கேங்க அப்படின்னு அவர் சொன்னாரா. ஜாதகம் போடல, ஆனா நான் சொன்னேன், நான் பேசிக்கா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு விஷயம். வாட்ச் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அது முந்திலேருந்தே அப்படிதான். ஒரு 10-15 வருஷமா வாட்ச் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டைப் நான். ஸோ அதுல அப்ப அவர் ஒரு வாட்சோட பேரை சொல்லவும் நான் வந்து எடுத்தோன்னே சொன்னேன், ஓகே சார், நீங்க வாட்ச்ல இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா சனியும் புதனும் தான் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கணும். ஏன் சனியும் புதனும் அப்படின்னா, நம்ம செய்யும் கணக்கீடுகளையும் பஞ்சுவலியும் கொடுக்கறது புதன். அதனை மெதுவாக ஸ்லோவா பண்ணக்கூடிய அமைப்பு அந்த மிஷினரி சார்ந்தது சனி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை போட்டேன். டப்புன்னு ஜாதகம் அப்படி வந்துச்சு. ஓகேங்களா? இப்பதான் நீங்க அப்படியே மிரண்டு போற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இந்த ஜாதகம் கும்ப லக்னமாகி, அதுல கூட லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதனால நீங்க கவலைப்பட வேணாம். கும்ப லக்னமாகி, கும்ப லக்னம் 21 டிகிரி, குரு 2ஆம் இடத்துல, 3இல் கேது, 5இல் செவ்வாய், 6இல் சந்திரன் சனி, 8இல் சுக்கிரன், 9இல் ராகு, 10இல் சூரியன் புதன், குருவின் பார்வையில். இந்த ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதகம். ஏன் சிறப்பான ஜாதகம்? நேரடியாக குரு ராசியையும் 21 டிகிரியில இருக்கக்கூடிய குரு சந்திரனை ஒரு 4 டிகிரியிலையும், சனியை வந்து நல்ல ஒளியான சந்திரனோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சனி அப்படின்றதுனாலையும், கூடவே வந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைந்து கூடுதலாக குருவின் பார்வையிலையும், அதனோட சேர்ந்து சூரியன் புதன் வலுத்திருக்க ஒரு மாதிரியான ஜாதகம். லக்னத்தின் யோகர்கள் எல்லாம் குருவின் தொடர்புகள்லாம் வந்துடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு. இந்த ஜாதகத்துல ஒரு மைனஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஆனா எடுத்தோன்னே, பிரதர், நான் வந்து உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன், டெய்லி அவர் சொன்னது, டெய்லி உங்களை பத்தி நான் பேசாத ஆளே கிடையாது. இப்போ நீங்க இந்த ஜாதகத்தை பார்த்தா எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி டப்புன்னு வச்சுட்டாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் செய்வீங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சரி, இப்ப எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போறேன். அக்டோபர் 2014 இருந்து அவருக்கு வந்து சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. சந்திர தசையை பார்த்தோன்னே நான் வந்து அப்படியே பாக்குறேன், அஷ்டம சனி வருது. அஷ்டம சனி நேரத்துல சரியா சந்திர தசையில சுக்கிரன் புத்தி வருது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10 பொருத்தம்லாம் செயல்படாத இடம்லாம் இந்த இடம் தான். ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு சந்திர தசையில சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு, திருமணமான ஒரு பெண்ணால சங்கடத்துல இருக்கீங்க சார். அந்த திருமணமான பெண்ணால கடன், நோய், வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் வந்துருது. சனி சுபத்துவமா இருக்கிறாரு அப்படின்றதுனால 6ஆம் இடத்துல கடனை கட்டுக்குள்ள, பிரச்சனைகளை கட்டுக்குள்ள, வம்பு வழக்குகளை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்புகள்ல பாபர் 6ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால உங்களுடைய பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்குது. ஆனா அஷ்டம சனின்ற காரணத்தினால ஒரு பெண், திருமணமான பெண், திருமண வாழ்க்கையில இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த பெண் உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க. அந்த பிரிஞ்சு போற அமைப்புகள்ல கூடவே சில மாதிரியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இன்னும் வெளியில வரல. அஷ்டம சனி முடிவுல இருக்கீங்க சார். இவ்வளவுதான் சொன்னேன். 100% அவர் இதை தான் சொன்னாரு. 100%. ஓகே, இப்ப நம்மளோட டேர்ம்ல வருவோமே. எப்படி அது திருமணமான பெண், சந்திரன் மாதா காரகன், குழந்தையுடைய தாயார்னு வருதுல்ல, லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதி. அப்போ ஒரு பெண்ணால, திருமணமான பெண்ணால, ஒரு குழந்தையுடைய தாயால, இப்படித்தான் ஜோசியம். ஓகேங்களா? ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும். ஒரு குழந்தைக்கு தாயான அமைப்புகள் இருக்கு. இந்த 10 வருஷம் நீங்க நல்லா இல்லைங்க. 2014 இருந்து 2024 வரைக்கும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 25 கூடவே அஷ்டம சனி. சுத்தமா அந்த பெண் திரும்ப வரமாட்டாங்க. அப்படியே ஜாம் ஆயிட்டு திரும்ப வரமாட்டாங்களா? 100 விழுக்காடு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்ம பின்னாடி போக, அவர் அஷ்டம சனியில ஒரு ஏக்கம், அஷ்டம சனியில இருந்து உங்களுக்கு தெரியும் திரும்ப வரமாட்டாங்களான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனா திரும்ப வரமாட்டாங்க சார், நான் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு, வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னோட வாழ்க்கை அப்படின்னு கேட்டாரு. அடுத்த கட்டமா நான் ஒரு விஷயம் சொன்னேன், சார் இப்ப இல்ல சார், சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பெண்கள் காதல்ல பிரச்சனை இருக்குது, உடல் உறவு பிரச்சனை இருக்குது, தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்குது, அதை எதை வச்சு சொல்லியிருப்பேன். டப்புன்னு ஒரு விஷயத்துல பார்க்கும்போது சனி செவ்வாயுடைய தொடர்புல நீச்ச சுக்கிரன்
குரு பாக்குறாரு. குரு பார்த்ததுனால பின்னாடி ராகுல ஒரு நல்ல விஷயம் நடந்து ராகுவோட அமைப்புகள்ல இருந்து நிரந்தரமா உடல் தகுதி இழக்கும் பொழுது ஒரு பெண்ணோடு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னேன். அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாரு அவர். அந்த கன்சல்டேஷன்ல ஒரு 20 மினிட்ஸ் தான் பேசினேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்ற 20 மினிட்ஸ் தான் பேசியிருப்பேன். 20 to 30 மினிட்ஸ் தான் பேசினேன். அதுக்குள்ள அவர் எங்கேயுமே ஜாதகம் நான் பார்க்காது, உங்களோட ஜாதகத்தை மட்டும் தான் போனேன். ஏசியாலே நீங்க தான் சார் நம்பர் 2 அப்படின்னு சொன்னாரு. நான் நம்பர் 1 யாருன்னு கேட்டேன். கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஆனா இந்த ஜாதகத்தோட ஒரு விஷயம், நான் நல்லா இருப்பேனா, நான் நல்லா வாழுவேனா அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு விஷயம் சொன்னேன், பெண்களோட விஷயம் மட்டும் உங்களுக்கு ராகுவோட அமைப்பு வர வரைக்கும் டல் இருக்கும். ஓகேங்களா, ராகுவோட அமைப்பு வரைக்கும் டல் இருக்கும். ஆனால் நீங்க ஒழுக்கமானவர், சுக்கிரன் நீச்சமானாலே ஒழுக்கமானவர். பெண்கள் அமைப்புகள்ல ஒரு மாதிரியான நெகட்டிவ் தன்மை இருக்கு. அப்ப எங்க தான் இது சரியாகும்? அப்படியே ராகுல தாங்க உங்களுக்கு நீடித்த அமைப்புகள்ல ஒரு மாதிரியான தன்மையை கொடுத்து பிறந்த உங்களுடைய நாடு மலேசியால இல்ல, மலேசியா நாடு கிடையாது அவரு, உங்களுடைய நாடுல இருந்து வெளியில போய் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் சில விஷயம் சொன்ன, வெளியில போய் சில விஷயம் நடக்கும், தந்தை வழி சொத்துக்கள் ஒரு மாதிரியான அமைப்புன்னு அதையும் சொன்னாரு. ஆமாங்க, இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. அது எப்போ இந்த தந்தை வழி சொத்துக்கள் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் எங்க வரும்னு சொல்லியிருந்தேன்னா செவ்வாய் திசையில செவ்வாய் திசையில சூரியன் புத்தின்னு நினைச்சேன். ஆமா, செவ்வாய் திசையில புதன் புத்தி, செவ்வாய் திசையில புதன் புத்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப செவ்வாய் திசை புதன் புத்தி சஷ்டாஷ்டகமா இருக்கிறனால முதல்ல தந்தை சார்ந்த அமைப்புகளை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கு பிறகு அப்படியே அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன். அவர் பார்த்துட்டு, சார் உங்களோட யூடியூப்பை பார்த்து நான் அப்படியே அசந்து போயிருக்கேன் சார் அப்படின்னாரு. எந்த வகை இடத்துலயுமே மிகைப்படுத்தவே இல்லைங்க, இருக்கிறத தான் சொன்னேன். அவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் நல்லா இருப்பேனா, கண்டிப்பா உங்களுக்கு செவ்வாய் ஒரு மாற்றத்தை கொடுத்து, ஏன்னா 10ஆம் அதிபதி வேலை மாற்ற அமைப்புகளை நல்ல மாதிரி கொடுத்து ராகுல நிரந்தரமான நீடித்த அமைப்புல நல்லாவே இருப்பீங்க சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க இந்த ஜாதகம். சரிங்களா, மீண்டும் வேற ஒரு வீடியோல மறுபடியும் ஒரு விஷயத்த மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.